வந்தோடனே ஐயோ நம்ம ஏதோ ஒரு பெரிய ஸ்கூலுக்கு வரோமே, இப்போ நம்மளுக்கு இங்கே யார் அடுத்து நம்மளுக்கு இங்கே யார் நம்மளுக்கு ஒரு துணையாக இருப்பான்னு நினச்சது யார் நினச்சி நீங்கள் இங்கே வந்தீங்க? எனக்கு தெரிஞ்சு எனக்கு துணைன்னு பார்த்தோன்னு வச்சிங்களேன், இந்த ஸ்கூலில் என்னை காத்த ஒரு தெய்வம்னா அப்பு தான். அது சுரேஷ் அப்பு நகர். இப்போ வந்து அவர் பார்த்தீங்கன்னா ஏஷியன் பெயிண்டில் வந்து பெரிய ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கார். அவர் இல்லைன்னு வச்சிங்களேன், உண்மையாலுமே என்ன நீங்கள் பார்த்துருக்கீங்க. எப்படி ரவுடி மாரியா இல்லை? அவர் வந்து எப்படின்னா அந்த இப்போது ஸ்கூல் 8 மாரியா பாதி படம் ஒன்று பார்த்தீங்களா இப்போ ரீசெண்டாக அந்த எல்லா சீனியர்லேயும் வந்து பெஸ்ட் சீனியர் இவர் தான் சொல்லி ஒருத்தர் காமிப்பாங்க பாருங்க காலேஜில். ஆமாம் அதுமாதிரி ஸ்கூலில் அவர் தான் அப்பு சுரேஷ் செம. அவர் வந்து ஸ்கூலில் வந்து 6th படிக்கும்போது அவர் 7th இல்லை 8th? அவர் வந்து 8th. அவர் எங்கள் வீட்டாண்ட இருக்கிறது தான் அவர் பழக்கம். அவர் நல்ல கேரக்டர். அவரால் தான் நான் வந்து நிறைய பிரச்சனைலாம் தப்பிச்சேன். அப்படி என்ன பிரச்சனை அவரால்? என்ன பிரச்சனை அவர் தப்பிச்சிங்க? ஸ்கூலில் பிரச்சனையாகி அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் அப்போதுலேருந்தே இப்போவே ஆளை இட்டுன்னு வரேன் அதை இட்டுன்னு வரேன்னு சொல்லி சண்டை வரும்ல. அப்போ பார்த்தோன்னா அவர் வந்து பள்ளிக்கரணையில் வேர்ல்டு ஃபேமஸ். அவர் பள்ளிக்கரணைக்குள்ளேயே இன்டர்னலாக அவர் ஃபேமஸ், இன்ட்ரா ஃபேமஸ். அவர் இன்டர் ஃபேமஸ் வேறு, இன்ட்ரா ஃபேமஸ் வேறு. அவர் வந்து பள்ளிக்கரணையில் அப்பு அப்படின்னா சுரேஷ் அப்படின்னு சொல்லி அதான் அவங்க இல்லை. இப்போ சுரேஷ் வந்து இப்போ உங்களுக்கு படிப்புக்காக ஒரு இதுவா இல்லை ஒரு ஸ்போர்ட்ஸில் எதனா ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து பிடி சார் எங்கே இருந்தாலும் சரி, சுரேஷ் வா நம்ம போயிட்டு பசங்களை மெஷர் பண்ணலாம் மீன்ஸ் அவர் பிடி சாரையும் கவர் பண்ணி வச்சிருந்தாரு. கவர் இல்லை, பிடி சார் தான் அவரை கவர் பண்ணார். அந்த மாதிரி அவர் வந்து பேசிக்காக வந்து நல்ல மேக்ஸ் ஸ்டூடெண்ட். அவர் யார்? சுரேஷ். ஆமாம், நல்லா மேக்ஸ் போடுவார். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா 11th அப்புறம் அவர் அக்கௌண்ட்ஸுக்கு ஜாயின் பண்ணார். எதுக்குன்னு தெரியல. அக்கௌண்ட்ஸ்